இருதரப்பை சேர்ந்த 16 பேர்கள், அதில் 2 பேர் என்கவுண்டர். மதுரையை நடுங்க வைக்கும் கொலை சம்பவங்கள் குறித்த டீடைல்டு கிரைம் ரிப்போர்ட். உறவினர்கள் இருவருக்குள் நடந்த அதிர்ச்சிகர அரசியல் கொலைகள். விமானம் மூலம் பெங்களூரு பறந்து சென்றும் சுத்தி காத்திருந்த வெட்டுக்கத்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை பூர்வீகமாக சேர்ந்தவர்கள் வி.கே. குருசாமி, ராஜபாண்டி. இருவரும் உறவினர்கள். பிழைப்புக்காக மதுரை வந்தவர்கள் அரசியலில் களமிறங்கினர். உள்ளாட்சி தேர்தல் போட்டியில் இருவருக்கும் பிளவு ஏற்பட்டு மோதல் உருவாகி இருக்கிறது. இதில் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் கொலையாக வி.கே. குருசாமி தரப்பு முனீஸ் என்பவரை வெட்டி படுகாயப்படுத்த, அவர் இறப்பதற்கு முன்பாக என்னை வெட்டி கொன்று விடுங்கள், இல்லாவிட்டால் அனைவரையும் கொன்று விடுவேன் என கூற சினிமா பாணியில் அன்று கொலை சம்பவம் நடந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த கொலை வழக்கில் பாம்பு பாண்டி, மாரிமுத்து, ராமமூர்த்தி, வழுக்கை முனீஸ், வி.கே. குருசாமி, கணுக்கன் முனியசாமி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு அவர்கள் ஜாமீனில் வெளிவந்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவராகிறார் வி.கே. குருசாமி. முதலாவதாக கொலை செய்யப்பட்ட முனீஸ் என்பவரின் கொலை வழக்கில் தொடர்புடைய வழுக்கை முனீஸை ராஜபாண்டியின் தரப்பு கொலை செய்தது. அதனைத் தொடர்ந்து குருசாமி தரப்பினரான மாரிமுத்து, ராமமூர்த்தி உள்ளிட்டோரை கொலை பலியான சின்ன முனீஸின் தம்பி வெள்ளைக்காளி உள்ளிட்டோர் இரட்டை படுகொலை செய்திருந்தனர். இந்த வழக்கில் வெள்ளைக்காளி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது முத்து இருளாண்டி என்பவரோடு பழக்கம் ஏற்பட வி.கே. குருசாமியின் தங்கை கணவரான பாம்பு பாண்டி என்பவரை இருளாண்டி தரப்பினர் கொலை செய்கின்றனர். இதற்கு பழிவாங்கும் விதமாக சகுனி கார்த்தி என்பவரது தாய் மாமன் மயில் முருகனை கடந்த 2013ஆம் ஆண்டு வி.கே. குருசாமியின் மகன் மணி உள்ளிட்டோர் கொலை செய்ததாக அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தனர். அதன் பிறகு கடந்த 2015ஆம் ஆண்டு வி.கே. மணியின் நண்பர் குப்பு என்கிற முனுசாமியை வெள்ளைக்காளி மற்றும் ராஜபாண்டியின் மகன் தொப்பிலி முனியசாமி ஆகியோர் படுகொலை செய்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகும் தொடர்ந்து நடக்கிறது பழிக்கு பழி கொலைகள். 2016ஆம் ஆண்டு வெள்ளைக்காளி தரப்பினர் கமுதி அருகே வி.கே. குருசாமியின் மகளின் கணவர் எம்.எஸ். பாண்டி என்பவரின் தம்பி காட்டுராஜா என்பவரை படுகொலை செய்ததாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதன் பிறகும் 2017ஆம் ஆண்டு வி.கே. குருசாமியின் மகன் மணி, ராஜபாண்டியன் என்பவரது மகன் தொப்பிலி முனியசாமி என்பவரை கடத்தி சென்று எரித்து கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டார். அதன் பிறகும் 2017ஆம் ஆண்டு வெள்ளைக்காளி தரப்பு வி.கே. குருசாமியின் ஆதரவாளரான சடையாண்டி என்பவரை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே மதுரை சிக்கந்தர் சாவடி பகுதியில் மாயக்கண்ணன் என்பவரது வீட்டில் பதுங்கியிருந்த சகுனி கார்த்திக், முத்து இருளாண்டி ஆகியோரை காவல்துறையினர் சுற்றி வளைத்த போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக அவர்கள் இருவரும் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். அதன் பிறகும் கொலை படலம் ஓயவில்லை. கடந்த 2018ஆம் ஆண்டு மதுரை கீழ்ப்பகுதி ரேஷன் கடையில் வைத்து எம்.எஸ். பாண்டியன் என நினைத்து ரேஷன் கடையில் பணியில் இருந்த எம்.எஸ். பாண்டியனின் உறவினரான முனியசாமி என்பவர் படுகொலை. அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு வி.கே. குருசாமியின் மருமகன் எம்.எஸ். பாண்டியையும் வெள்ளைக்காளி தரப்பினர் கொலை செய்கின்றனர். அதன் பிறகு பழிக்கு பழியாக வெள்ளைக்காளி தரப்பை சேர்ந்த குல்லா என்கிற முத்து பாண்டியை கடந்த 2020ஆம் ஆண்டு குருசாமி தரப்பினர் கொலை செய்ததாக தகவல் வெளியானது. இந்த கொலை வழக்கில் மாடு மணி என்பவர் கைது செய்யப்பட்டார். அதே ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி வி.கே. குருசாமியின் தரப்பினரான முருகானந்தம் என்பவர் நடுரோட்டில் வைத்து கொலை செய்யப்படுகிறார். இப்படி 16 கொலைகள் நடந்த பிறகும் வி.கே. குருசாமியை பழி தீர்க்க அந்த கொலை கும்பல் வெறியுடன் சுற்றி திரிந்த நிலையில் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றில் ஆஜராகிவிட்டு விமானம் மூலமாக பெங்களூரு சென்ற வி.கே. குருசாமியை கர்நாடக மாநிலம் பெங்களூரு பணச்சாவடி என்ற பகுதியில் வைத்து 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. இதில் படுகாயமடைந்த குருசாமி தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். வி.கே. குருசாமியின் எதிரியாக செயல்பட்ட ராஜபாண்டி சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நல குறைவால் இறந்து விட்டாராம். அவர் அதிமுகவின் மண்டல தலைவராக 2011ஆம் ஆண்டு பதவி வகித்தவர் என்பதும் அவரின் செயல்பாடு காரணமாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் என்றும் தெரிய வருகிறது.